أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نجعل له عينين ولسانا وشفتين صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكلمة الطيبة صدقة. متفق عليه. அல்லாஹ்வுக்கு இடங்கள் மிகப்பெரிய மாடமாகிய பள்ளி வாயிலில் நல்ல விடயங்களை கேட்டு நமது வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்தமர்ந்திருக்கும் என தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை ஏனைய படைப்பினங்களை விட்டும் வேறு பிரிப்பதற்காக வேண்டி கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு அருட்படை இருக்கிறது இந்த மனிதர்களுக்கு. அதுதான் நாவு எனும் பேச்சு திறமை. தனது உள்ளத்தில் ஒதுக்குகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மனிதன் பயன்படுத்துகின்ற நாக்கு. இது அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட ஒரு அருட்படை. இதற்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும். இன்னும் அதே நேரத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அமானிதமும் கூட. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களது சமூகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பேச்சின் அருட்படையை வழங்குவதற்காக வேண்டி பல பேர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவை கொடுத்து அதில் பேசுகின்ற திறனை எடுத்து பேசுகின்ற மக்களுக்கு இந்த பேச்சு திறன் எவ்வளவு ஒரு அருட்படையானது, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்படை என்பதை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். எங்களுக்கு முன்னால் வாய் பேச முடியாதவர்கள் அவர்கள் சொல்ல வருகின்ற விடயத்தை அவர்களுடைய சைக்கிளையின் மூலமாக கையை அசைத்து கண்ணை சிமிட்டி அவர்கள் பேசுவதற்கு எங்களால் குறுகிய ஒரு நேரத்தில் எங்களுடைய அந்த விடயத்தை மனதில் தோன்றுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம் பேச்சின் மூலமாக. பேச்சு வராதவர்கள் சமிக்கையின் மூலமாக அந்த விடயத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களே, சில நபர்களுக்கு திக்குகின்ற பேசை அவசரமாக திக்காமல் பேசி முடிக்கின்ற அந்த ஆற்றல் இல்லாமல் சில பேர் ஒரு விடயத்தை திக்கி 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 மிக நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வதை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பேச்சை பேசுவதற்கு நான் எதனை பேச நினைக்கின்றேனோ, எனது உள்ளத்தில் எந்த எண்ணம் தோன்றியதோ அதனை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய நாவில் அல்லாஹ் பேச்சு திறனை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவேதான் இது நன்றி செலுத்தப்பட வேண்டிய ஒரு அற்கொடை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்: அலம் நஜ்அல் லஹு ஐனைன். ஏ மனிதா, நான் உனக்கு 2 கண்களை தரவில்லையா? வலிசானன் வஷஃபதைன். 2 உதடுகளுடன் சேர்த்து நாவை நான் உனக்கு தரவில்லையா என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறான்: அர் ரஹ்மான். அல்லாஹ் யார்? அவன் இரக்கமுடையவன். அல்லமல் குர்ஆன். உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தவன். அல்லமஹுல் பயான். பேச்சு திறனை உங்களுக்கு தந்தவன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த நாவு என்பது இது அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்படை. எங்களுக்கு இதனுடைய அருட்படை எங்களுக்கு விளங்குவது கிடையாது. ஏனென்றால் நாங்கள் சில விடயங்களை நாங்கள் ஒரு அருட்படையாக நினைப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அவன் தந்த அருட்படைகளை எங்களுக்கு கணக்கிட்டு சொல்லியிருக்கிறான். சில முக்கியமான அருட்படைகளை சொல்லியிருக்கிறான். இன்னும் அதிகமான அருட்படைகளை சொல்லவில்லை. ஏன்? எண்ணி முடிக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்லிட்டான் சுருக்கமாக: அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. நான் உங்களுக்கு என்னுடைய அருட்படைகளை வெளிரங்கமாகவும் ஆக்கி வைத்திருக்கிறேன், மறைமுகமாகவும் ஆக்கி வைத்திருக்கிறேன். வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. என்னுடைய அருட்படைகளை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் உங்களால் கணக்கெடுத்து விட முடியாது. அந்தளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவனுடைய அருட்படைகளால் எங்களை போர்த்தி வைத்திருக்கிறான். ஆனால் அதற்கு நான் செய்கின்ற நன்றி உபகாரம், அல்லாஹுக்காக வேண்டி அவன் தந்திருக்கின்ற அருட்படைகளுக்கு நான் செய்கின்ற உபகாரம், நன்றி கடன் எவ்வளவு கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. அல்லாஹ் உடலில் ஆரோக்கியத்தை தந்தான், நல்ல தூக்கத்தை தந்தான்.
இன்று எத்தனையோ பேர்களுக்கு தூங்கினால் தூக்கம் வருவது கிடையாது. உருண்டு பிறண்டு மாத்திரைகளை போட்டு தூங்குகிறார்கள். நான் தலையை வைத்தவுடன் எனக்கு தூக்கம் வருகிறது. ஏன்? அல்லாஹு பிஸ்மிக அமூது வஹ்யா என்று சொல்லி தூங்கிய நான் சுபுஹுடைய தொழுகைக்காக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வைலஹி நுஷூர் என்று சொல்லி எழுந்து இமாம் ஜமாஅத்தோடு தொழுத நாட்கள் எத்தனை நாட்கள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? நான் இறுதியாக இமாம் ஜமாஅத்தோடு சுபுஹுடைய தொழுகை தொழுத நாள் எந்த நாள்? மனதில் கை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு உடலில் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். முஹருடைய நேரம் வருகிறது, அஸ்ருடைய நேரம் வருகிறது, மகரிப் இஷாவுடைய நேரம் வருகிறது. இமாம் ஜமாஅத்தோடு அல்லாஹ் தந்த அருட்கொடைக்கு நன்றி உபகாரமாக நன்றி கடனாக இமாம் ஜமாஅத்தோடு தொழுத நாள் எந்த நாள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய அருட்கொடைகள் அளப்பெரியது. இன்று இந்த கொரியாவிலே ரூம் இல்லாத எத்தனையோ நபர்கள் மற்றவர்களுடைய ரூமில் கெஞ்சி தலை சொரிந்து சில நேரம் சில பள்ளி வாசல்களுக்கு சென்று தூங்குகின்ற நிலைமை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எனக்கு அழகான ஒரு ரூமை தந்திருக்கிறான். வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, எனக்கு பேர் சொல்வதற்கு ஒரு எக்ரிமெண்ட் போடுவதற்கு என்று அல்லாஹ் எனக்கு ஒரு ரூமை தந்திருக்கிறானே, இது மிகப்பெரிய ஒரு அற்புடை. அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, கையை அசைக்குகிறோம், காலை அசைக்குகிறோம், உடல் உறுப்புகள் அனைத்தும் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிறுநீருடைய உணர்வு வருகிறது, சிறுநீர் செல்கிறது, மலம் செல்கின்ற அந்த உணர்வு வருகிறது, குந்தியோடன் மலம் செல்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வரவேண்டிய சிறுநீர் வராவிட்டால் தெரியும் எவ்வளவு ஒரு வருத்தம் என்று. வரவேண்டிய மலம் வராவிட்டால் தெரியும் எவ்வளவு மலம் வருவது வராவிட்டால் எவ்வளவு வருத்தம் என்று. அல்லாஹ் இந்த அருட்கொடைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சிம்பிளாக தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மலமோ சலமோ வராவிட்டால் பட்டையில் போட்டு அதனை வெளியே எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம், எவ்வளவு வருத்தம். ஆனால் அல்லாஹ் அந்த மலத்தையும் சலத்தையும் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் அழகான முறைக்கு எவ்வளவு காலம் இலகுவான முறையில் ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் சிறுநீர் கழிக்குகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம், 2 விடுத்தம், 3 விடுத்தம், சிலர் 1 விடுத்தம் மலம் கழிக்குகிறார்கள். எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அருட்கொடைகளுக்கு நான் எப்போது நன்றி செலுத்துவது? லீவு காலமாக இருந்தாலும் சரி, லீவு அல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உள்ளம் மோசமான விடயங்களுக்கு பழகி இருப்பதன் காரணமாக லீவு விடுமுறை நாட்களிலும் பள்ளி வாசலின் பக்கம் கால் மிரியாதவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு கவலையான விடயம்! எத்தனை ஜும்ஆக்களை மிஸ் ஆக்கி இருக்கிறோம், எத்தனை ظهر அஸ்ர்களை மிஸ் ஆக்கி இருக்கிறோம். இப்படியே நான் சென்று நான் மரணம் அடைந்தால் அல்லாஹ்வை எந்த அடிப்படையில் நான் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வது? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பள்ளி வாசலை கிட்ட வைத்துக் கொண்டு பள்ளி வாசலுக்கு வராதவர்கள், பள்ளி வாசலை கிட்ட வைத்துக் கொண்டு நோன்பு காலங்களில் வராதவர்கள், கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி கடனாக அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அந்த அருட்கொடையை பாதுகாப்பான். அந்த அருட்கொடையை நான் உதாசீனம் செய்தால் அல்லாஹும் அந்த நியமத்தை கலட்டி எடுப்பான், அல்லது அந்த நியமத்தை இல்லாமல் ஆக்குவதற்கான நோயை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிந்திய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாவு என்பது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அமானிதமும் கூட. இது ஒரு தசை. நாவு என்பது ஒரு தசை. 250 கிராமும் வரமாட்டாது, ஒரு 250 கிராம் கூட வரமாட்டாது. ஆனால் இந்த 75 கிலோ உடம்பை நரகத்திற்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு சாதனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, குஃப அலைக ஹாதா, இந்த நாவை நீ பாதுகாத்துக் கொள். கேட்டார்கள், நாங்கள் இந்த நாவிற்காக வேண்டியும் குற்றம் பிடிக்கப்படுவோமா? நாங்கள் நாவினால் பேசுகின்ற விடயங்களுக்காக வேண்டி குற்றம் பிடிக்கப்படுவோமா? சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் வஹல் யகுப்புன் நாஸ ஃபின் நாரி அலா வுஜூஹிஹிம் அவ் கால அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மனிதர்களை நரகத்திற்கு முகம் குப்பர கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சாதனம் இருக்குமா இருந்தால் அவர்களுடைய நாவினால் பேசியவைகள், நாவினால் அறுவடை செய்தவைகள். அதன் காரணமாக அவர்கள் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு முகம் குப்பர வீசப்படுவார்கள். ஏன் தெரியுமா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? ஒரு மனிதனை
நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் அனுமானிக்க கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. அதுதான் மிக சிறிய ஒரு பொருள், நாவு. மனிதனுடைய நாவு. ஒரு மனிதனை, அரபில் ஒரு பழமொழி இருக்கிறது, அல் மர்உ பி அஸ்கரைஹி கல்பிஹி வ லிசானிஹி. ஒரு மனிதனை பொதுவாக மனிதர்கள் 2 சாதனங்களை கொண்டு மனிதன் என்று மதிப்பிடுவார்கள். அதில் முதலாவது உள்ளம். உள்ளம் சரியாக இருந்து சிந்தித்து நல்ல விதமாக தனது செயற்பாடு அமைந்தால் இவன் நல்ல ஒரு மனிதன். அதே நேரத்தில் அந்த உள்ளம் கெட்டு போய் அவன் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடு மோசமாக இருந்தால் இவன் கெட்டவன். இது உள்ளம். உள்ளம் சிந்திக்கின்ற விடயங்கள் நாவினால் வெளிப்படும். எனவே அந்த நாவினால் வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மனமார்ந்த நல்ல பண்புகளை, நாவினால் நளினமான வார்த்தைகள், நட்புணமான வார்த்தைகள், அதபான ஒழுக்கமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் வெளிப்படுமாக இருந்தால் இவன் நல்ல மனிதன். எனவே ஒரு மனிதனை மனிதர்கள் நிர்ணயிக்கக்கூடிய 2 காரியங்கள், 2 அம்சங்கள், 2 உறுப்புகள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புகளும் மிக சிறிய உறுப்பு மனிதனில், உள்ளமும் நாவும். இந்த 2ம் சரியாகினால் ஒரு மனிதன் முழுக்க 100க்கு 100 சரியாகி விடுவான். இது 2ம் கெட்டு போனால் அந்த மனிதன் முழுக்க கெட்டு போய் விடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த நாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏனைய படைப்பினங்களையும் இந்த மனிதர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காரணம், ஒரு அளவுகோல் இருக்கிறது. அதுதான் பேச்சு. ஏனைய மிருகங்களுக்கு பேச்சு கிடையாது. ஏனைய படைப்பினங்கள் பேச மாட்டாது. மனிதன் மட்டும்தான் பேசுகிறான். மனிதன் மட்டும்தான் இந்த பேச்சின் மூலமாக மற்றவர்களுடன் தொடர்பை பேணிக் கொள்கிறான். எனவே இந்த நாவை பொய்யான விடயங்களை பேசுவதிலிருந்தும், மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதிலிருந்தும், பொய் சத்தியங்கள் செய்வதிலிருந்தும், புறம் அவதூறு, மற்றவர்களுடைய மானங்களை கிழிப்பது, மானபங்கப்படுத்துவது, இது போன்ற செயற்பாடில் ஒரு மனிதன் ஈடுபட்டால் அவன் என்ன செய்கிறான்? மக்களுக்கு மத்தியில் விரோதத்தை ஏற்படுத்துகிறான். அதனால் தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்லி திரிபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். ஏன் தெரியுமா இந்த தண்டனை? எத்தனையோ நட்பாக இருக்கக்கூடிய, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பத்தை அவன் என்ன செய்கிறான்? அந்த இதனுடைய நாவின் மூலமாக பேசி அந்த குடும்பத்தை பிரித்து விடுகிறான். ஒரே ஒரு வார்த்தை அவன் பேசுவதன் காரணமாக 2 நண்பர்களாக இருந்தவர்களை அவன் பிரிக்குகிறான். 2 கணவன் மனைவியாக இருந்தவர்களை பிரிக்குகிறான். 2 நேசமான குடும்பங்களை பிரிக்குகிறான். சமூகத்தில் என்ன செய்கிறான்? குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். எனவே இவன் சோனம் செல்ல மாட்டான். இவன் செய்கின்ற வேலை மோசமான வேலை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதன் பேசுவதற்கு முன்னால் பேச்சு அவனுக்கு அடிமை. பேச்சு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது, பேசுவதாக இருந்தால் யோசனை செய்து சிந்தித்து அளவோடு பேசுங்கள். வீணான பேச்சுக்களை பேச வேண்டாம். ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அளவு பெறுவதற்கான காரணம் அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவது, வீணான பேச்சுக்களை பேசுவதை தவிர்த்து கொள்வது. எனவே ஒரு மனிதனுடைய வார்த்தை அவனுடைய நாவிலிருந்து வருவதற்கு முன்னால் அந்த பேச்சு, அந்த சிந்தனை அவனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். எப்போது நாவிலிருந்து வெளிவந்து விடுமோ அதற்கு பின்னால் அந்த பேச்சுக்கு அவன் அடிமை. அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், முத்தஃபக்குன் அலைஹ். புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து கொள்ளட்டும். மன் சமத நஜா, எந்த இடத்தில் மௌனமாக இருப்பாரோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் மௌனமாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விடுவான். பிரச்சனைகளுக்கு ஆளாக மாட்டான். வீணாக பேசி பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொள்ள மாட்டான். ஒரு சஹாபி உக்பத் இப்னு ஆமிர் அவர்கள் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அவர்களிடம், மன் நஜாத், நான் துலாத்தில் வெற்றி பெறுவதற்கான சில அம்சங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள். வெற்றி பெறுவதற்கு என்ன அம்சங்கள் தேவை? முதலாவதாக சொன்னார்கள், அம்லிக் அலைக லிசானக், உனது நாவை நீ கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். உனது நாவை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். வல் யஸஅக பைத்துக், உன்னுடைய வீடு உனக்கு இருக்கட்டும். வீணாக அங்கிருந்து சென்று வீண் பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொள்ளாதே. பிரச்சனை இறுக்கமாக இருந்தால், பிரச்சனைக்குரிய இடங்கள் இறுக்கமாக இருந்தால் அந்த இடத்திற்கு செல்வதை தவிர்த்து கொள். வபிக்கி அலா ஹத்தியத்திக், உனது பாவங்களை நினைத்து நீ அழுது கொள்.
இந்த 3 காரியங்களை நீ செய்தால் நீ வெற்றி பெற்றுக் கொள்வாய். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய நாவை நாங்கள் அழகான முறைக்கு குர்ஆன் ஓதுவதிலும், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதிலும், எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுவதிலும், மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்கும், நல்ல நல்ல காரியங்களுக்கு திறவுகோலாக எங்களுடைய நாவு இருப்பதற்கும், எங்களுடைய குணத்தை நட்புணத்தை வெளிப்படுத்துவோமாக நளினமான முறையில் கதைத்து, அன்பாக கதைத்து, மற்றவர்களுடைய அன்பை பெறுவதற்காக இந்த நாவை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இந்த நாவு எங்களை சுவனமிட்டு செல்லும். அதற்கு மாற்றமாக இந்த நாவை நாங்கள் பொய்யான சத்தியம் செய்வதிலும், பொய் பேசுவதிலும், மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதிலும், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நண்பர்களுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தி பிரித்து மற்றவருடைய மானங்களை பகிரங்கப்படுத்தி இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால் இந்த நாவு நிச்சயமாக எங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் எங்களுடைய நாவை அழகான முறைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला इंसान को बनाया, ये सारे मखलूकात से इंसान तमीज होने के लिए, मुख्तलिफ होने के लिए अल्लाह सुब्हानहू व तआला एक बंदे को जुबान दिया, ये लिसान जुबान में मंतिक बोलने का ताकत दिया. ये हम देखेंगे इस दुनिया में सब मखलूकात से इंसान क्यों अलग से हमको नजर आ रहा है. ये बोल सकता है, दूसरे मखलूक बोल नहीं सकता. ये अल्लाह बोला अलम नजअल लहू ऐनैन, मैं आपको दो आंखें नहीं दिया, वलिसानन आपको मैंने जुबान नहीं दिया, वशफतैन दो होंठ आपको दिया, ये मेरा नेमत है. अल्लाह हमको बहुत नेमतें दिया है. अल्लमहुल बयान, बोलने के लिए हमको अल्लाह ने सिखाया. ये जुबान अल्लाह ने पैदा किया, ये जुबान अल्लाह ने हमको दिया, ये जुबान से हम शराफत हासिल किया. ये जुबान एक अल्लाह को शुक्र अदा करने वाला एक नेमत है और इसी तरह हिफाजत करने के लिए एक अमानत भी है. ये जुबान 200 ग्राम भी नहीं है. ये इंसान को, सारे इंसान 2 चीजों से, हमारे जो बदन में जो चीज होता है, 2 उज़ू होता है, ये 2 उज़ू से इंसान को समझता है. ये 2 चीज बहुत छोटा है. एक है दिल. दिल कितना ग्राम हो जाएगा? 500 ग्राम भी कम है. ये दिल से वो सोचेगा, ये सोच अच्छा है, फिर उससे जो बाहर निकलने वाला सारा एक्टिविटी अच्छा हो जाएगा. इसलिए वो सारा इंसान एक दिल से ये इंसान को पहचानेगा. उसी तरह दूसरा चीज है जुबान. ये जुबान 200 से भी ग्राम भी नहीं है, सिर्फ गोश्त है. ये 2 चीज से जो ये बंदा अच्छा बात करेगा, हुस्नुल खुलुक के साथ, नरमी के साथ, अदब के साथ, एहतराम के साथ, कोई बंदा ये मिकदार के साथ जो कोई बंदा बात करेगा, ये इंसान को हर बंदा मोहब्बत करेगा. ये 2 चीज है इंसान को मियार करने के लिए, समझने के लिए एक मियार है, एक मीज़ान है. ये जुबान हमको जन्नत भी लेकर जाएगा, इसी तरह जहन्नम भी लेकर जाएगा. एक मर्तबा सल्लल्लाहु अलैहि वसल्लम मुआज़ इब्न जबल रज़ियल्लाहु अन्हु को देखकर बोला, ये जुबान को आप हिफाजत करो. फिर मुआज़ इब्न जबल रज़ियल्लाहु अन्हु पूछा, ये जुबान से हम जहन्नम जाएंगे? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला, जहन्नम को कोई किसी बहुत बंदे को उल्टा जहन्नम में डाला, क्या चीज? ये जुबान से जो बात किया, वो बातें, ये सारे बातें वो बंदे को जहन्नम में डाल दिया. एक इस तरह उल्टा इस तरह लेकर गया. हम गीबत करने से, झूठ बोलने से, झूठ कसम खाने से और इसी तरह दूसरा बंदे का आबरू को इजहार करने के लिए, यानी आबरू को हम मजम्मत के साथ, जुल्म के साथ, आइब के साथ जिक्र करने से, दूसरे बंदे को इल्जाम लगाने से, कोई बंदे का दोनों गर्म के दरमियान, 2 दोस्त के दरमियान, मियाँ बीवी के दरमियान उनको फिरकत करने के लिए, उनमें झगड़ा पैदा करने के लिए कोई बंदा ये जुबान इस्तेमाल करेगा, ये जुबान जरूर उसको जहन्नम लेकर जाएगा. ला यदखुलुल जन्नत नम्मामुन, जन्नत में जो कोई बंदा दूसरों का आइब निकाल के दूसरे बंदे के साथ दुश्मनी पैदा करता है, वो बंदा जन्नत नहीं जाएगा. क्यों? इतना बड़ा जुर्म है. जुबान एक थोड़ा सा छोटा उज़ू है, 200 ग्राम भी कम है, लेकिन ये
75 किलो बदन को, पूरा बदन को क्या लेकर जाएगा? जहन्नम लेकर जाएगा। इसलिए ये जुबान को हम हिफाजत करना हम सब पर वाजिब है। उक़बत इब्न आमिर रज़ियल्लाहु अन्हु पूछा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम से, इस दुनिया में नजात मिलने के लिए मैं क्या करना चाहिए? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम 3 चीजें बताया। पहला बोला अमलिक अलैका लिसानक, आपका जुबान को आप हिफाजत फरमा। दूसरा चीज, आप घर में रहो, कितना का टाइम में या आप कोई घर जाना चाहता है, वो घर जाएगा, फिर वो आपको आपका माइंड को चेंज करेगा। कोई इल्जाम आइब बोल के आप तो पॉजिटिव में गया, लेकिन आप जाने के टाइम नेगेटिव सोच के साथ आप आएगा। इस तरह जगह में आप नहीं जाओ, आप घर में रहो। तीसरा चीज, आपका सारे गुनाहों को आप तोड़ा, याद करके उसके लिए रो। ये 3 चीज आप फॉलो करेंगे, आप नजात पाएगा। और हमारे जुबान से जो आने वाला बात, ये जाहिर होने से पहले ये हमारे काबू में है। सोच के बात करना है। इधर मैं बात करूंगा फिर सही है, अगर मैं इधर बात करना अच्छा नहीं है फिर मैं खामोश होना लाजिम है। कोई मोमिन बात करने से पहले सोच करके कितना मिकदार में बात करना है, वो मिकदार के साथ बात करेगा। इसलिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला, मन कान युमिनु बिल्लाहि वल यौमिल आखिर फलयकुल खैरन औ लियस्मुत। कोई बंदा अल्लाह को और क़यामत को ईमान लाने वाला अगर बोलना है अच्छा बोलो, सच वाला अच्छा वाला बात बोलो। अगर इधर बात नहीं करना है फिर खामोश रहो। कोई बंदा इस तरह खामोश में रहेगा वो नजात पा जाएगा। इसलिए हमारे जुबान को हम कुरान तिलावत करने से, दूसरे बंदे के दरमियान इस्लाह करने के लिए, इस तरह जिक्र करने से, नमाज अदा करने के टाइम इस तरह हमारे जुबान को अच्छे चीजों में हम उसको इस्तेमाल करेंगे, फिर हम ये जुबान हमको जन्नत लेकर जाएगा। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला, कोई बंदा 2 चीज हिफाजत करेगा, उसके लिए मैं जन्नत ले जाने के लिए मैं जिम्मेदारी हूं, मैं जिम्मेदार हूं। क्या 2 चीज? एक है जुबान, ये जुबान को कोई बंदा हिफाजत करेगा, ये एक पहला चीज। दूसरा चीज, दो रानों के दरमियान जो हमारा शर्मगाह, ये दूसरा चीज। ये 2 चीज को कोई बंदा हिफाजत करेगा, मैं यज़मन ली मा बैन लहयैहि व मा बैन रिजलैहि अज़मन लहुल जन्ना, मैं उसके लिए गारंटी हो। अगर अगर हम बाजार में जाएंगे, हम देखते हैं किस चीज में गारंटी मिलता है। अगर कोई चीज में गारंटी नहीं हो हम ज्यादा नहीं लेते हैं। कोई चीज में 2 साल का एग्रीमेंट है, 5 साल का एग्रीमेंट है, फिर हम क्या करते हैं, उसको खरीदते हैं। क्यों? अगर वो खराब हो जाएगा इसके लिए दूसरा चीज मिलेगा। इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला, ये 2 चीज आप मेरे लिए हिफाजत करो, मैं आपके लिए जन्नत लेकर आपको देना मेरा जिम्मेदार है। इसलिए हमारे जुबान को दूसरे बंदे का आइब निकालने से, दूसरा बंदे का गीबत दूसरे बंदे के साथ बात करने से, मियाँ बीवी और 2 घर और 2 दोस्त उनके दरमियान खिलाफत करने के लिए, दुश्मनी कराने के लिए हमारे ये जुबान को झूठ, कसम और फजूली बात, इस तरह बात करने से हमारे जुबान को हम हिफाजत करना हमारे सब पर வாஜிப் ஹே. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, கவலையான விடயம் என்னவென்றால், எங்களுடைய இந்த கொரியாவிலே லீவுடைய காலமும் லீவு அல்லாத காலங்களும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் இருப்பது மிகவும் ஒரு கவலையான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் பல அருட்படைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த அருட்படைகளுக்கு குறைந்தபட்சம் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்ன அருட்படைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து விட்டோம். எனவே இறுதியாக வந்தவர்களுக்கு இந்த விடயம் பூரணமாக விளங்கப்படுத்துவது என்பது மிகவும் நேரத்தை சிரமத்துக்குள்ளாக்கும் என்பதனால் அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய அருட்படைகளால் சோடித்து வைத்திருக்கிறான். குறைந்தபட்சம் அல்லாஹுக்கு நான் நன்றியுடைய ஒரு மனிதனாக இருந்தால் தான் அந்த நியமத் எப்பொழுதும் அது நீடிக்கும். அந்த நியமத்தை நான் உதாசீனம் செய்தால் அல்லாஹும் அந்த அருட்படையை எடுத்து விடுவான், இல்லாமலாக்கி விடுவான், அல்லது அதில் குறைகளை ஏற்படுத்தி விடுவான். ஆரோக்கியம் இருக்கிறது, அந்த ஆரோக்கியத்தை நான் ஒழுங்குமுறை பயன்படுத்தினால் அந்த ஆரோக்கியத்தில் இன்னும் முன்னேற்றம் ஏற்படும். அந்த ஆரோக்கியத்தை நான் உதாசீனம் செய்தால்
பொடுபோக்கு செய்தால் அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். வேலை செய்கிறேன், சம்பாதிக்குகிறேன், அதற்குரிய சதகாவை தான தர்மத்தை கொடுக்காவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? அதே தொழிலை வைத்து பணத்தை வைத்து அல்லாஹ் எங்களை சோதிப்பான். எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒவ்வொரு அற்படைக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றானா சொல்ல வேண்டும். நேர காலத்தில் ஓய்வை தந்திருக்கிறானா அந்த ஓய்வை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கவலையான விஷயம் என்னவென்றால் லீவு காலங்களும் சரி, லீவு அல்லாத காலங்களும் சரி, ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் இருப்பது என்னில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. நான் இன்னும் என்னில் ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சை ஏற்படுத்தவில்லை. எனக்கு முன்னால் வாய் பேசாதவர்கள் வரட்டும், எனக்கு முன்னால் கால் இல்லாதவர்கள் வரட்டும், எனக்கு முன்னால் தொழில் இல்லாதவர்கள் வரட்டும், எனக்கு முன்னால் ரூம் இல்லாதவர்கள் வரட்டும், இதெல்லாம் எனக்கு எதனை உணர்த்துகிறது? இதெல்லாம் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கின்ற அருட்கொடை, நீ நன்றி செலுத்து என்பதை எனக்கு உணர்த்துகிறது. இதற்கு மாற்றமான முறையில் நான் விளங்காவிட்டால், அதே போக்கில் நான் நடப்பேனாக இருந்தால் அல்லாஹ் காலப்போக்கில் இந்த அருட்கொடைகளை கலக்கி விடுவான். அந்த நேரம் நிலை குலைந்து போய் விடுவோம். எனவே கணித்துக்குறைமையிலானவர்களே, ரூம் பக்கத்தில் நான் இமாம் ஜமாத்தோடு தொழுத தொழுகை எப்போது? ரூம் பக்கத்தில் இஷாவுடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை, சுபுடைய தொழுகை ரூம் பக்கத்தில், காலுக்கும் வலிக்காது, ரோட்டுக்கும் வலிக்காது. இது போன்ற இடத்தில் வைத்துக் கொண்டு நான் இவ்வாறான அருட்கொடையை உதாசீனம் செய்தால், கணித்துக்குறைமையானவர்களே, அல்லாஹ் என்னை பிடிக்கும் காலம் வெகு குறைவில் இல்லை என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பிடிக்கும் காலம் மிக விரைவில் இல்லை என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். मेरे प्यारे दोस्तों, हम इमाम जमात के साथ कब हम जमात पढ़ा? हमारे होने का टाइम भी एक ही है, हम काम करने वाला का टाइम भी एक ही है. मैं ईशा का जमात, वो मगरिब का जमात, सुबह का जमात, मैं बा जमात कब पढ़ा? ये हम मस्जिद बहुत करीब है, हमारे पाँव को भी दर्द नहीं होगा, रोड को भी दर्द नहीं होगा. अगर मैं इस तरह मेरा दिल में कोई चेंज नहीं है, अल्लाह मुझे पकड़ने वाला का टाइम बहुत दूर नहीं है. ये हम सब समझना चाहिए. अल्लाह पकड़ेगा फिर हम सोच भी नहीं सकते, उससे हम बाहर निकलना बहुत मुश्किल होगा. इसलिए थोड़ा सोच के साथ हम हमारी जिंदगी गुजारना हम सब पर वाजिब है. अल्लाह सुब्हानहु व तआला सोच के, अक्ल के साथ ये जिंदगी गुजारने के लिए हम सबको तौफीक अता फरमा. व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन.